செய்தி மலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், தாவேகா ஆட்சி பொறுப்பேற்று நிறைய விமர்சனங்களை சந்திக்கிறாங்க. கட்சி ஆரம்பித்தாலும் விமர்சனம், வெற்றி பெற்றாலும் விமர்சனம். எப்படி பார்க்குறீங்க இதை? அவர் பிறந்ததுலேருந்தே விமர்சனம் தான். ஆமாம் ஆமாம், அது என்ன பண்ணுறது, அவர் பொறாமை அவங்கள வந்து போட்டு முதல்ல அவர் கட்சி ஆரம்பிக்கிற போது விட்டாங்களா, பிரச்சாரம் பண்ண விட்டாங்களா, அமைப்பு அமைக்கிறதுக்கு விட்டாங்களா? ஒன்றும் இல்லை. பழியை சுமத்துறதுக்காக கரூரை தயார் பண்ணி அங்கே ஒரு பழியை சுமத்துனாங்க. அதுவும் காற்றோடு போயிடுச்சு. அந்த பழியும் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல. அதே மாதிரி அவங்க அதாவது ரெண்டு இயக்கங்கள், ஒன்று அதிமுக ஒன்று திமுக, ரெண்டு பேருக்கும் பொழப்பு போச்சதுனால அந்த பொறாமையில் ஏதோ அள்ளி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று கொஞ்சம் காலத்துக்கு அள்ளி விட்டு அனாவசியமாக வீணாக போயிடுவாங்களே தவிர இவங்க அள்ளி விடுறதில் மக்கள் நம்ப மாட்டாங்க. சொல்கிறதுக்கும் யோக்கியம் சொன்னால் நம்புவாங்க. நீங்களே அயோக்கியர்கள், நீங்கள் சொல்லி அவன் நம்ப போகிறான், அவன் தான் நம்ப மாட்டான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஓகே. இது ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் பட்டியல் வெளியிடும் போது சரி, அதுலேருந்து இத்தனை சிறுபான்மையினருக்கு இத்தனை கொடுத்துருக்காங்க, ஏன் அறநிலையத்துறைக்கு எதுக்கு அந்த இடத்துல கொடுக்கணும், இந்த விமர்சனத்தை எப்படி பாருங்க? அமைச்சர்லேருந்து அது இது சராசரி அரசியல் அறிவு உள்ளவனுக்கு தெரியும். இது வந்து முதலமைச்சருடைய டிஸ்கிரிஷன். ஆமாம், முதலமைச்சர் யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ணணும், அது அவருடைய விருப்பம். அதை போய் இவருக்கு கொடுக்கல, அவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவங்க கேள்வி கேட்குறது, இவங்க கொடுக்குறவங்கல்ல. அதனால் இந்த கேள்வியே அபத்தம். இது கேள்வி, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறது அவங்களுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமே தவிர நீங்கள் இன்னார் கொடுக்கல, அப்போ அவன் தகுதி இல்லாதவன் தான் தகுதியானவனா, அல்லது நீங்கள் மட்டும்தான் தகுதியானவங்களா, உங்களை மாதிரியே ஆள் அங்கே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களை இங்கே இருந்து தான் நாட்டை குட்டிச்சவராகிட்டு போயிட்டீங்களா? அப்புறம் இதுக்கு பிறகு என்ன இருக்குது? உங்கள் துறையில் என்ன ஒழுங்காக பண்ணீங்க? உங்கள் துறையில் கனிமத்துறைகள் பூரா கொள்ளையடித்து இயற்கை வளங்களை பூரா நாசம் பண்ணி எல்லாத்தையும் நாட்டை பண்ணீங்க. உங்களால் ஒரு பொண்ணு, ஒரு குழந்த கள்ளக்குறிச்சியில் அந்த ஸ்கூலில் படித்த பொண்ணு ஸ்ரீமதி, அதை கொலை பண்ணானுங்க. அது டெலிபரேட்டாக உலகம் பூரா ஒத்துக்கிட்டது ஒன்று. அவங்களால் அதை வந்து யோகிதையாக நடத்துறதுக்கு தகுதியில் நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு உள்ள ஒரு தகுதி, எந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது. தகுதி இல்லாதனால தான் உங்களை வெளியில் அனுப்பிட்டாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? ஏதோ அடுத்தாப்பில் நம்ம தான் வருவோம். நீங்கள் கனவு கூட காணாது. இன்னொரு தடவை நிச்சயமாக நீங்கள் ரெண்டு பேருமே வர மாட்டீங்க. காரணம், உங்களுக்கு அஸ்திவாரம் பூரா இழந்து போச்சு. தொண்டர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கல, தொண்டனை கவனிக்கலை, தொண்டர்களை பூரா கூலிக்காரர்களாக மாற்றிட்டீங்களே தவிர காசு கொடுத்தா வேலை செய்வான்ற மாதிரி. நாங்கள்லாம் திமுக இருந்தபோது நாங்கள் தான் முடிவெடுப்போம், யார் எம்எல்ஏ யார் இருக்கணும்னு தலைமை முடிவு எடுக்காது. அப்படி வச்சுருந்த கட்சியில் இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 பேர் மேலே உட்காந்துட்டு, ஒரு 4 வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் முடிவெடுத்து சொல்ல கீழே இருக்கிறவனை பற்றி வேலை செய்கிறான்னு சொன்னால் இதுக்கு பேர் கட்சியா? இது கட்சியே கிடையாது. கட்சியை குட்டிச்சவராகிட்டு இப்போ நீங்கள் நியாயம் பேசுறதுக்கு எந்த விதமான உரிமையும் உங்களுக்கு கிடையாது. 15 நாள்லேயே தமிழ்நாடு மோசமாகிவிட்டது, சட்ட ஒழுங்கு சீர்கட்டி போச்சு, வெட்கக்கேடாக இருக்குன்னு கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின் இதெல்லாம் இது இந்த மோசமாக பண்ணிகிட்டு இருக்கிறதே நீங்களும் உங்கள் ஆட்களை, உங்களால் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஆட்கள் அந்த கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வர்றதுக்காக எல்லா வேலைகளையும் பண்ணிகிட்ருக்கான். அது இன்னுமே படிப்படியாக கண்டுபிடிச்சி அதை நீக்கணும். ஒரு நல்ல நிர்வாகம் வந்துடும். அவங்க வந்ததும் வந்து அவங்க வேலையை திமுக ஆதரவு எம்எல்ஏ, திமுகவினால் பலன் பெற்றவங்க, அதிமுக பலன் பெற்ற அதிகாரிகள் இருக்கான். இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வர்றதுக்காக நீங்கள் சொல்லியோ அல்லது சொல்லாமலோ ஜாடை காட்டியோ அவன் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதெல்லாம் விஜய்க்கு அது புரியும். நேரில் விஜய் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு திரைப்படம் நடிக்கிறாங்கன்னு சொன்னாலே அவன் பூரணமாக நடிக்கிற போது எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு தான் வர்றாங்க. அதனால் உங்களோட அறிவுள்ளவர் தான் விஜய். அது கண்டிப்பாக அதுக்குள்ள நடவடிக்கை அவர் எடுப்பார். சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து தொடர்ந்து ஊர்வாட்டத்தில் பாலியல் வன்கொடுமைன்னு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் தொகுதியில் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடாக இருக்குது, மது கஞ்சா வந்து அடிச்சுட்டு கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க, இந்த மாதிரி வருதுல்ல, மின்சாரம் கட் பண்ணுறாங்க. இது வந்து திமுகவில் உள்ளவங்க தான் பின்னாடி இருந்து வேலை செய்கிறாங்கன்னு சமூக வலைத்தள நிறைவில் போகிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? அதுதான் உண்மை. நீங்கள் உங்கள் ஆளுங்க தான் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் கொண்டு வருவதற்காக உங்களுடைய ஆத்திரம் புலம்புறீங்க, செய்கிறீங்க. உங்கள் ஆட்கள்லாம் அப்படி செய்கிறாங்க. அதை வந்து அதே மாதிரி உங்களால் பலன் பெற்ற அதிகாரிகள், உங்களால் போஸ்டிங் போட்ட அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த வேலைகளை செய்ய தான் செய்வாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீக்கி நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோன்னா ஒரு துறையாக க்ளீன் பண்ணி ஒழுங்கு பண்ணிவிடுவாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்று சார், இப்போ விஜய் என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும், இப்போ நல்லா சரியாக கொண்டு போன அரசாங்கத்தை நினச்சாலும், அதிகாரிகள் ஊழல் இல்லாமல் ஆக்கினாலும், திமுகக்கும் அதிமுகக்கும் வேலை செய்கிறவங்க உள்ள எப்படி இருந்தாலும் கருப்பு ஆடுகள் ஒன்று இருக்கும். அப்படிங்கும்போது
அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகளை விஜய் எப்படி சமாளிக்க போறாரு? அது அவருடைய அது வந்து ஒரு நிர்வாகத்தில் தலைமையில் இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும், யாரை போட்டு என்ன சமாளிக்கிறதுன்னு தெரியும். நிச்சயமாக அந்த வேலையை அவர் செய்வார். அதனால் எப்படி செய்வாருன்றது கிடையாது. எப்படி பண்ணாலும் தவறு எங்கே யார் பண்ணுறாங்க என்னன்றது ஒரு இன்னைக்கு தெரியாமல் இருக்கா, நாளைக்கு தெரிஞ்சு போயிடும். அது இயற்கையான தவறாக கூட இருக்கலாம், அல்லது வந்து இவங்க செயற்கையாக அவங்க பண்ணுறதாகவும் இருக்கலாம், இயற்கையும் செயற்கையும் சேர்ந்ததாகவும் கூட இருக்கலாம். அதனால் இதெல்லாம் அவருக்கு இதுக்கு ஒரு டைம் இருக்குது. 6 மாதம் டைம் தர்றேன்னு சொல்லிட்டு 6 நாள்லேயே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தால் அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? நான் இன்னும் இதுக்கு நம்ம வந்து இந்த தாவேக்கா ஆட்சியை வந்து ரீல்ஸ் ஆட்சியெல்லாம் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணார். நம்ம ரீல்ஸ் ஆட்சியாகவே இருக்காங்க, ரியலில் அவங்க வரல, இன்னமும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வருது. அது எப்படி பார்க்குறீங்க? உங்கள் ஆட்சிக்கு பேர் என்ன? உங்கள் ஆட்சிக்கு பேர் அதுவே ரியல் ஆட்சி. உங்கள் ஆட்சியில் நான் சொல்கிறேன், உங்கள் ஆட்சியில் ஊழல் உங்கள் ஆட்சியில் தான் வளர்ந்தது, லஞ்சம் உங்கள் ஆட்சியில் தான் வளர்ந்தது. விதை போட்டதே அவங்க தானே. உங்கள் ஆட்சியில் தான் சாராயத்தை கொண்டு வந்தீங்க. அதுக்கு முன்னாடி சாராயமே கிடையாது. இன்னும் சாராயத்துக்கு அண்ணா அண்ணா வந்து சட்டமன்ற முதலமைச்சர் ஆனதும் கருத்திருமன் கேட்குறாரு, மது விலக்கல் உங்கள் கொள்கை என்னன்னு அண்ணா தெளிவாக சொல்கிறாரு. இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து நடத்துகின்ற நிலைமை வந்தாலும் மது விலக்கை நான் ரத்து செய்ய மாட்டேன், அதனுடைய கொடுமை எனக்கு தெரியும், குடும்பங்கள் சிதைந்து போகும்னாரு. அவர் செத்தார். அவரை புதைச்ச போதே அவர் கொள்கைகளும் சேர்த்து புதைச்சிட்டு நீங்கள் உங்களுக்குன்னு பல கொள்கைகளை வகுத்துக்கிட்டு கொள்ளையடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிங்க. அதனால் வந்தது தானே இது. அதே மாதிரி இயற்கை வளங்கள் கூட என்ன ஆகுது? இயற்கை வளங்கள் கனிம வளங்கள்லாம் கொள்ளை சகாயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே மதுரையில் சொன்னார். அதெல்லாம் உடனே அவரை மாற்றினீங்களே தவறை திருத்திக்கோ இல்லையே. தவறுகள் ஒரு பக்கம் இருக்கும், அதை பற்றியெல்லாம் பேச மாட்டீங்க. பாக்கி என்னமோ யோகியர்கள் மாதிரி நீங்கள் பேசுவீங்களே தவிர தவறுகள் அதுக்கு என்ன யார் காரணம்? யாராச்சும் நான் அதாவது அண்ணா சொன்னார், ஒரு குடும்பத்தினுடைய பெரிய அளவு தான் நாடு. குடும்பத்தினுடைய தலைவன் எப்படி இருக்கானோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து முதலமைச்சர் நிர்வாகம் இருக்கணும். நீ வந்து அதெல்லாம் விட்டுட்ட, கல்வி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அதெல்லாம் வியாபாரமாக தள்ளி விட்டு நீ சாராய கடைகளை திறந்து வச்சுருக்கேன்னு தான் நீ தான் குடும்ப தலைவனா இருக்கிறதுக்கு தகுதி? தலைவனா? அண்ணாவினுடைய கணக்குப்படி நீங்கள் தலைவராக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அதுதான் உண்மை. இன்னொரு விஜய் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, எதுக்கும் வாய் திறக்க மாட்டாரு அப்படின்றாரு. ட்விட்டரில் மட்டும் அவர் பதிவை போட்டு போயிறாரு, வாய் திறக்க மாட்டாருன்னு விமர்சனம் வருதுல்ல. இது எந்த மாதிரி அணுகுமுறை நீங்கள் பார்க்குறீங்க? விஜய் பண்ணுறது தான் நல்லது, இப்படி வாய் திறந்தா ஆபத்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இப்படியே இருக்கட்டும்? இல்லை அவர் தேவையான போது அவருக்கு தெரியும் எப்போ திறக்கணுமோ அப்போ திறந்துடுவார். அவர் திறக்காமலா விக்கிரவாண்டியில் பேசினார், அல்லது அதுக்கு பிறகு பேசினார். இதில் கொஞ்சம் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு இப்படி கூட இருக்கலாமா? அவர் பேச விட்டு அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை பிடிங்கி இது ஒரு விமர்சனமாக்கி நான் சொல்கிறேன். அதுக்காக தான் அதெல்லாம் இல்லாமல் பார்க்கறதுக்காக தான் அவர் பண்ணுறாரு. அவர் பேசாமல் இருக்கார். பேசாமல் போகிறவர் இல்லை, பேசுவார். அவர் பேசாத விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசலையா, அதுக்கு பிறகு கரூரில் பேசலையா, அல்லது மற்ற ஊர்களில் போகிற போது பேசாமல் இருந்தார். அப்படியே துண்டு வெட்டுற மாதிரி அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் வந்து இப்போ ஃப்யூச்சரில் இன்னும் பல விஷயங்களை நிர்வாகத்துக்கு வந்திருக்காரு, பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது பிறகு பேசுவார். அவ்வளோதான். நீங்கள் இருந்த அரசியல் காலகட்டத்துக்கு இப்போவும் சார் ஒரு வித்தியாச மாற்றத்தை பார்க்குறீங்களா? எப்படின்னா, முன்னாடிலாம் அரசியல் கட்சினா பேசி மேடை போட்டு பேசி பட்டிமன்றம் வச்சுலாம் பண்ணுவாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்த அரசியல் இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்திலே ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசியிருப்பாரு. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து கருணாநிதியே 86லேயே கட் பண்ணிட்டார். அதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள்லாம் இருந்தபோது அண்ணா காலத்துலலாம் கூட்டம் போடுறதுனா யாருடைய பர்மிஷன் தேவை கிடையாது. நானே திருச்சியில் 72 அதிமுக முதல் மாநாடு நடத்தினேன். போலீஸுக்கு ஒரு கார்டு எழுதி போட்டோம், நாங்கள் வந்து இந்த இடத்துல மாநாடு நடத்துகிறோன்னு போட்டு நாங்கள் பாட்டு மாநாடே நடத்தினோம். பாதுகாப்பு தருவாங்களா? அப்போதைக்கு அது வேறு, அவங்க வேலை, எங்கள் வேலை கிடையாது. அது அவங்களுடைய வேலை. என் வேலை மாநாடு நடத்துறது. கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் கோயில் கூட்டத்துக்கு போய் நிற்கிற மற்ற தேர் திருவிழாலாம் நிற்கிற மாதிரி அது வந்து கூட்டம் சேர்கிற இடத்துல காக்க வேண்டியது காவல்துறையினுடைய அது பர்மிஷன். ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னா, இவங்க தவறு ஏராளமாக செய்ய ஆரம்பிச்சது. மூளைக்கு இவங்கள போட்டு பேச்சாளர்கள் வசமாக பேச ஆரம்பித்தாங்க. பார்த்தார் கருணாநிதி, இனிமேல் இது மாதிரி வந்து கூட்டம் போடுறதுக்குன்னா காவல்துறையினுடைய அருள்வாதி வேணும் அப்படின்னு அதை கொண்டு வந்தது நீங்கள் தானே. கொண்டு வரதுக்கு முன்னாடி யார் வேணால் எங்கே வேணால் கூட்டம் நடத்தினோம். அந்த அண்ணா வந்ததும் முதல்ல அண்ணா ஆட்சிக்கு வந்ததும் சென்னையில் அப்போ 100 டிவிஷன்லேயும் ஒவ்வொரு டிவிஷன்லேயும் 2 இடம் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு இடம் கொடுக்கணுன்னாரு. பெரிய கூட்டம் நடத்துறதுக்கு கடற்கரையில் இது இந்த அரங்கு ஒன்று மெரினா கடற்கரையில் ஒரு அரங்கம் சீரணி அரங்கு கட்டினார், அவரே கட்டினார். அப்படி கூட்டம் மக்களுடைய கருத்துக்கள் வெளியில் வரணும்னு பண்ணார். நீங்கள் வந்தீங்க, கருத்துக்கள் சொன்னால் நம்மளை தான் கிழிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் சொல்கிறதுக்கே இல்லாமல் பண்ணிட்டீங்க. அதுதானே நடந்தது. இப்போ இது பெரிய இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்து கேட்குறேன். இப்போ அண்ணாவுடைய பிறந்தநாள் வருதுன்னா பேருக்கு போய் அந்த சமாதியில் மலர் தூவி மாலை அணிவித்தாரெல்லாம் அப்போ கட்சிக்கு அவனுக்கு இளைய தலைமுறைக்கு அண்ணாவை பற்றி என்ன தெரியும்? நீ அண்ணாவினுடைய பேச்சுக்கு கருத்தரங்கம், பட்டிமன்றம்,
பேச்சு போட்டி இதெல்லாம் நடத்திங்கன்னா இளைஞர்களுக்கு அண்ணா யாருன்னு தெரியும். அண்ணா யாருன்னு தெரிஞ்சால் உங்கள் முகத்திரை கிழிஞ்சிடும். அதனால் அதுக்கு தெரியாமல் சும்மா மாலையை துடி மறைந்தால சிங்காரவேலர் இருக்காருங்க, சிங்காரவேலர் சிலை இருக்குது. எத்தனை உங்கள் மந்திரிகளாக இருந்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு சிங்காரவேலர் பற்றி தெரியும்? போய் மலர் தூவி மாலை அணிவிப்பார்கள் அப்படின்னா தீர்ந்து போச்சு. மலர் தூவி மாலை அணிவிச்சா அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம், இப்போ பெரிய லட்சக்கணக்கில் பத்திரிகைகள் கொடுத்து வாயடைக்கிறீங்களே தவிர வேறு உங்களுக்கு வந்து அதை முறையாக சிங்காரவேலர் யார், அவர் என்ன கருத்துக்களை சொன்னார், அவர் எப்படி சமுதாயத்துக்கு தொண்டு செஞ்சார், அதை பற்றி கருத்தரங்கம், பட்டிமன்றம், பேச்சு போட்டி இதெல்லாம் நடத்துனீங்கன்னா மக்கள் மத்தியில் போவோம். அதையே விட்டுட்டிங்க, எல்லாம் மூடிட்டீங்க. இப்போ வந்து அந்த துறையே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. யாரும் அதை பற்றி பேசுறதில்ல. முதல்ல திமுக காலத்தில் திமுகவில் கட்சியில் பணம் இல்லைன்னு சொன்னால் உடனே சிறப்பு கூட்டம் போடுவோம். டிக்கெட் போட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு கூட்டத்துக்கு பேச்சு கேட்க வருவாங்க. டிக்கெட் வாங்கிட்டு பேச்சு கேட்க? ஆமாம். அன்னைக்கு அந்த காசை வச்சு தான் கட்சியை நடத்தணும். திமுகவினுடைய கட்சிகளை அங்கங்கே நானே 62 நான் ஒரு தொகுதிக்கு இன்சார்ஜாக இருந்தேன். அந்த தொகுதியில் கேண்டிடேட்ட காசே இல்லை, அடிப்படை காசே இல்லை. ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கூட தொகுதியில் செலவு பண்ணுறதுக்கு வசதி இல்லை. உடனே இங்கே வந்து எம்ஜிஆர் அழைச்சிட்டு போய் ஒரு சிறப்பு கூட்டம் போட்டு 4 அண்ணா டிக்கெட் போட்டு 2000 ரூபா கலெக்ஷன் பண்ணி 300 ரூபா செலவு போக பாக்கி 1700 ரூபா வச்சுக்கிட்டு ஒரு தேர்தலே முடிச்சுட்டு வந்தோம். அப்படியே வச்சுருங்க. நீங்கள் என்னை கொள்ளை அடித்ததுனால சொல்கிறீங்க 20 கோடி இருந்தால் வா, 30 கோடி இருந்து வானா. அப்போ கட்சி வந்து தொண்டர்கள் இருந்து எங்கேயோ அரண்மனைக்கு போயிடுச்சே. இன்னும் சொல்லப்போனால் நீதி கட்சி அரண்மனைக்கில் இருந்த கட்சியை ஆலமரத்தடிக்கு கொண்டு வந்த ஒரு அண்ணா, மக்களுடைய இயக்கமாக மாற்றின ஒரு அண்ணா. அப்போ ஜமீன்தார்கள் மிட்டாமிராசுகள் இருந்தது கட்சியை அவங்களேருந்து கீழே கொண்டு வந்து பாமர மக்கள் அளவு கொண்டு வந்த ஒரு அண்ணா. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, பாமர மக்கள்லேருந்து திரும்பி கொண்டு நீங்களே மிட்டாமிராசுகள், ஜமீன்தார்கள், மன்னாதி மன்னர்கள், மன்னர் பரம்பரையே மாறிட்டீங்க. அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் அண்ணா திமுகவா? இது திமுக இல்லை. இது திமுக அன்னைக்கு அண்ணாவோடைய புதைச்சாச்சு. அண்ணாவினுடைய அந்த பெயர் பலகை வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. தான் உண்மை. உண்மையான திமுக இப்போ இருக்க திமுக உண்மையான திமுக இல்லை. இல்லை, கிடையாது. ஒரு கொள்கை கூட கிடையாது. அண்ணா என்ன சொல்கிறாரு, ஒரு இயக்கத்தை உருவாக்கி ஆட்சி படத்தில் அமர வைத்து விட்டு அதோடு உன்னுடைய பணி நிறைவடைந்து விட்டதாக கருதாதே, கூர்ந்து கவனித்து கொண்டிரு, தவறு நேர்ந்தால் சுட்டிக்காட்டு, மேலும் தவறு நேர்ந்தால் தட்டிக்கல், மேலும் தவறு நேர்ந்தால் அதை அழிப்பதற்கு போராடுன்றார் அண்ணா. யார்? அண்ணா. அப்படிப்பட்ட இயக்கமாக இருக்குது இன்றைக்கே. நீங்கள் தவறுகள் யார் தவறு செய்வாங்களோ அதுக்கு தகுதியானவங்களோ அவங்களெல்லாம் கொண்டாந்து கேபினெட்டில் வச்சுக்கிட்டீங்க. அடுத்த கட்சியில் இருந்தால் கூட நீங்கள் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்க. செந்தில் பாலாஜியை 21 தேர்தலுக்கு முன்னாடி காரணம் இவர் என்ன பேசுனார், செந்தில் பாலாஜி நாங்கள் வந்ததும் உடனே பிடிச்சி உள்ளே போட்டுருவோன்னாரு. உள்ளே போடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் கேபினெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டீங்களா? உங்கள் யோகியதை தெரியலையா எங்களுக்கு? அதனால் நீங்கள் வந்து சொல்கிறது ஒன்றும் செய்கிறது ஒன்று. உங்களுக்கு எந்த விதமான தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இனிமேல் பேசுவதற்குரிய உரிமை அவங்களுக்கு கிடையாது, யோகியதை கிடையாது. ஏன்டா நீங்கள் யோகியர்கள் இல்லை. தொண்டு செய்கிறவங்க வாங்க. அப்போ முதல்ல நீதி கட்சி ஆட்சிக்கு வர்றபோது பிட்டி தியாகராஜரை கூப்பிட்டு அமைச்சரவை அமைக்க சொல்கிறாங்க. நான் ஒரு பெரிய வியாபாரம் இருந்துக்கிட்டு நான் வந்து ஆட்சி பீடத்தில் வரக்கூடாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ராயல் ரெட்டியாரை ஆக்குறாங்க. அப்போ வந்து 4 ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் அவர். 4 ஸ்டேட்னா ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பார்ட் ஆஃப் ஒரிசா, இவ்வளவு சேர்ந்த சென்னை ராஜதானிக்கு. அதுவே வேணாம், எனக்கு வேண்டாம்ப்பா, நான் வந்து தொழிலில் இருக்கிறவன் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதனால் வேணாம், சுப்ராய ரெட்டியாரை கூப்பிட்டு போட்டாங்களே. அப்போ என்ன அர்த்தம்? அப்படி இருந்த கட்சி இன்றைக்கி எங்கே போச்சு? யாராவது சும்மா தெருவில் நின்றுட்டு இருந்தவெல்லாம் இப்போ நேற்று ஜூனியரோட ரிப்போர்ட்லேயே இதோடு பார்க்குறேன். மூர்த்தியினுடைய அட்டகாசத்தை பற்றி 4 பக்கம் எழுதி வச்சிருக்கிறான் அந்த பேப்பரில். ஜூனியரோடனா ரிப்போர்ட்டரான்னு நக்கீரன் நினைக்கிறேன். நக்கீரன் போட மாட்டாங்க. சரி, ஏதோ ஜூனியரோட அல்ல ரிப்போர்ட்டர் போட்டு 4 பக்கத்தில் போட்டு கிழின்னு கிழிச்சிருக்கானே. நீங்கள் வந்து எப்படி லஞ்சத்தை பற்றி, ஊழலை பற்றி, நாட்டினுடைய நிர்வாகத்தை பற்றி உங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை கண்ணுக்கு தெரிஞ்சு உலகம் அறிந்த ஒரு குழந்தை ஸ்ரீமதி, அதை வந்து அந்த நியாயத்தை சொல்கிற யோகியதை உங்களுக்கு கிடையாதே. எங்கே போச்சு உங்களுக்கு தைரியம்? நீங்கள் என்னடா நாங்கள் டெல்லியை பிடிச்சிடுவோம் கிழிச்சிடுவோம், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரியும், ஏழம் போனதுக்கே நீங்கள் தான் காரணம். இல்லைன்னா பிரபாகரன் இன்றைக்கி அங்கே ஜனாதிபதியாக இருப்பார். தமிழர் இருக்குது உலக நாடுகளில் ஐக்கிய நாசப்பட ஒரு கொடி பறந்துருக்கும். அதையே நாசம் பண்ணவங்க நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் கிடையாது. இப்படி விஜய் மீது வந்து இவ்வளோ அவதூறு பரப்புறாங்க, ஆட்சி மீது அவதூறு பரப்புனா மக்கள் இதெல்லாம் எப்படி? சில மக்களுக்கு இப்போல்லாம் புரிய ஆரம்பிச்சதுனால ஓட்டை மாற்றி போட்டாங்க. மக்கள் இப்போ விஜயினுடைய பிரச்சாரத்தினாலேயோ விஜயை பார்த்தோ போடல. அவங்க 2 பேரை பார்த்து அலறிட்டு யாரா வரமாட்டாங்களா,
புராணத்தில் கிருஷ்ண பகவான் வரமாட்டாரான்னு பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. வாரோ ஒருத்தர் வந்தார், எல்லாம் அவர் பின்னால் ஓடினாங்களே தவிர அவரை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் விடலையே. அதனால் இது வந்து ஐதீகல் பாஷை என்ன பண்ணால் அவர் கிருஷ்ண பகவானை தோன்றினார்னா நான் சொல்லுவேன், அவ்வளோதான். அவர் பிரச்சாரம் பண்ண விடாம கை கட்டக்கூடாது, எந்திரிக்க கூடாது விதிமுறைகள் தவிர கரூரில் திட்டமிட்டு பழி சுமத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. நான் கரூர்லாம் இன்ச்சு பை இன்ச்சு நடந்தே சுற்றிடுறாள். திருச்சி மாவட்ட செயலாளராக இருந்தேன். எல்லா ஊரும் எனக்கு தெரியும். இன்ச்சு பை அங்கலமாக அங்கே யார் பெரிய மனுஷன் இருக்கா, என்ன தொழில் இருக்குது என்னன்றது பூரா புதுக்கோட்டை உட்பட்ட மாவட்டத்துக்கு நான் இருந்தேன், தெரியுதா? அதனால் எனக்கு தெரியும் கரூரில் என்ன இருக்குது எது இருக்குன்னு தெரியும். நீங்கள் கொண்டே ஒன்று அந்த எந்த ரோட்டில் ஈரோடு போகிற ரோட்டில் கொடுத்தீங்களே, இந்த கோயம்புத்தூர் ரோடாச்சும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஈரோடு ரோடு சின்ன ரோடு, அந்த ரோடுக்குள்ளே வேணும்னே கொடுத்து வந்து மக்களை 41 பேர் சாவறதுக்கு காரணமே நீங்கள் தானே. இது என்னதான் இருந்தாலும் விமர்சனம் இருந்தாலும் இப்போ காங்கிரஸ் மேலே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சாங்கல்ல, இப்போ காங்கிரஸ் வந்து திமுக முதுகுல குத்திட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வருதுல்ல, ஏமாத்திட்டாங்க, நாங்கள் தான் வெற்றி பெற வச்சோம், கட்சியே கிடையாது, அழிஞ்சு போகிற கட்சி நாங்கள். எதுக்காக அவங்கள கூப்பிட்டீங்க நீங்கள்? வழிய ஏன் கூப்பிட்டீங்க? அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூப்பிடுறீங்களா? ஏன் 26 கட்சிகளை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டீங்க? உங்களுக்கு உங்கள் பேர்லேயே நம்பிக்கை இல்லை. உங்கள் பேரில் ஆளுங்கட்சியாக இருந்து 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போகிறான். அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதனால தானே ஒவ்வொரு கட்சியாக இழுத்து 26 கட்சியும் சேர்த்து அவங்களுடைய ஓட்டெல்லாம் சேர்த்து தானே நீங்கள் வாங்கினீங்க. ஆனால் விஜய் மீது சொல்கிறாங்க விஜய்க்கு நம்பிக்கை இல்லாதனால தான் 2 தொகுதி நின்னாரு அப்படின்ட்டு. அது பல பேர் ஜெயலலிதா நின்று இருக்கு அந்த காலத்தில், இது முத்துராமலிங்க தேவர் நின்று இருக்காரு, அப்போ அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் நின்னாரு. அதெல்லாம் நிற்கிறதுன்றது வந்து உங்கள் யோகிதை, நீங்கள் அயோக்கியர்கள், நீங்கள் இப்போ எப்படியா பழி தீர்த்துருவீங்கன்றதுக்காக எப்படியும் உங்களை கெட் ஓவர் பண்ணணுன்றதுக்காக அவர் நின்னார், அவதான விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அதான் இப்போ உதயநிதி கூட சொல்லியிருக்க எந்த காலத்திலும் காங்கிரஸை நம்பாதீங்க, கிட்ட சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களே தீண்டத்தவளாக. இப்போ அண்ணா வந்து என்ன சொன்னார், பணக்காரன் தருகின்ற பணம் குஷ்டரோகிக்கை வெண்ணெய்க்கு சமம்னார். யார்? எம்ஜிஆரே 66 திமுக மாநாட்டில் அந்த மாநாட்டில் சொல்கிறார், நான் ஒரு கணிசமாக பணம் தரேன்றாரு. அண்ணா அதெல்லாம் உன் பணம்லாம் வேணாம், நீ பிரச்சாரம் மாத்திரம் பண்ணு அப்படின்ட்டார். கட்சிக்காரனாக இருக்கிற எம்ஜிஆருடைய பணமே வேணான்னு சொன்னவர், அது ஒன்று. ரெண்டாவது, சாதாரணமாக ஒரு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுனர் ஒரு தோழர் வெங்கலம் மணின்னு, அவர் 67 அண்ணா எம்எல்ஏ ஆக்குனார். அதை மாதிரிலாம் இப்போ 20 எவ்வளோ பணம் 20 கோடி இருக்கா, வா இல்லைன்னா போ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பணம். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஜனநாயகத்தை பூரா கொலை பண்ணிவிட்டு நாசம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜனநாயகமே எங்கே ஜனநாயகத்தை இப்போயாச்சும் நான் பாராட்டுறேன். விஜய் என்னத்துக்காக பாராட்டுறேன்னா, சாதாரண ஆட்களெல்லாம் பணம் இல்லாமலே வர்ற அளவுக்கு நிலைமைகளை உருவாக்குனார் இல்லையா, பணம் கொடுத்தவங்களாம் தெருவில் நிற்கிறான் இல்லையா, இதுக்காக அவரை நான் பாராட்டுறேன். நீங்கள் பாராட்டுறீங்களா சார்? இப்போ இன்னொரு என்ன கேள்வினா, இப்போ விஜயோட செயல் திட்டங்கள் நடவடிக்கைகள்லாம் பார்க்குறீங்களா, பாராட்டுக்குரியது இது மாதிரி நடந்திருக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா இதெல்லாம் பாராட்டலாம், என்னென்ன இதுக்கு சொல்லுவீங்க? முதல்ல உங்களை ஒழிச்சாரு, அதுக்காக பாராட்டலாம், தெரியுதா? ஒரு தீய சக்தியை ஒழிச்சுக்கிட்டாருல்ல, 2 பேரை ஏகாலத்தில் அடித்து தள்ளிட்டாருல்ல, அதுக்காகவே பாராட்டலாம். இன்னும் கொஞ்சம் நாள் போனால் எதுக்கு பாராட்டலான்னு சொல்லலாம். இந்த அம்மா உணவு திட்டம், அப்புறம் அந்த திட்டம் அதுதான் நல்லா பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறைகளுக்கு வந்து அவர் இன்னொரு கேள்வி கேட்க நினைச்சு சார், நீங்கள் இவ்வளோ அரசியல் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி சிஎம்லாம் 10 மணிக்கு வந்துட்டு 6 மணிக்கு போகிற மாதிரி அங்கே ஃபுல் டைம் தலைமை செயலத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? வேலை இருந்தால் இருப்பாங்க சார், இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல. ஆனால் இவர் வந்து புதுசாக ஆட்சிக்கு வந்ததுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரத்தை செலவு பண்ணி எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறதுனால அது அவருடைய கடமையை அவர் ஒழுங்காக செய்கிறார். அவர் இப்படி செய்வார்னு யாரும் எதிர்பார்க்கல. அதிகாரிகள் 10 மணிக்கு வந்துடணும் ரூல் அதான் இப்படி செய்வார்னு நினைக்கிறார். சினிமாவில் இருந்தவர் இப்படி ஜாலியாக எழுந்திரிச்சு போயிடுவார்னு நினச்சாங்க. அதெல்லாம் இல்லாமல் கடமையில் கண்ணாக இருக்கிறார். அதனால் அதை பாராட்டணும்.